இப்போது எல்லாரும் அறிந்த விஷயம்தான் ஈஸ்டர் சண்டே அட்டாக் சம்பந்தமாக எங்களுடைய நாட்டிலே நடந்த அநியாயம் நடந்தது. 270க்கு மேற்பட்ட உயிர்கள் இல்லாமல் போனது. அதே போல் அந்த தாக்குதலால் சஹரானுடைய குழு செய்த தாக்குதலால் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டிலே உருவாவினது. எங்களுக்கு தெரியும், அதே அன்று இருந்த அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த குண்டு தாக்குதலை பயன்படுத்தி கோட்டாபய ராஜபக்ச அவர் ஆட்சிக்கு வரத்துக்கும் அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கும் இதை அவர்கள் முன்வைத்து வேலை செய்ததும் எல்லாரும் அறிந்த விஷயம். இப்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர நேரத்தில் பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். ஈஸ்டர் சண்டே அட்டாக்ல பின்னாலே இருக்கக்கூடிய நபர்களை சஹரானுக்கு உதவி செய்தவர்களை அதே போல் இதில் இருக்கக்கூடிய சூத்திரதாரிகளை கைது செய்கிறது என்று பல வாக்குறுதிகள் கொடுத்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடத்துக்கு பிறகு இந்த நாட்டிலே இருந்த எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் இருந்த தலைவராக இருந்த சுரேஷ் சலே அவர்களை இந்த குண்டு வெடிப்புக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று பல விசாரணைகளுக்கு அவரை இப்போது கைது செய்து இருக்கிறார். எங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு உதயகம்மம் பிள்ளை இருந்த அமைச்சர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த அவர் இது சம்பந்தமாக கடந்த 31ஆம் தேதி ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். அந்த புஸ்தகம் மூலமாக அவர் கூறினது, இதிலே யாரும் சூத்திரதாரிகள் இல்லை, இது சஹரான் தான் இதிலே சூத்திரதாரியாக இருக்கிறார்கள். எனவே சுரேஷ் சலேக்கோ அவர்களுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை என்று அவர் சஹரான் தான் இதுக்கு பொறுப்பேற்ற வேணும் என்று கூறினார். நாங்கள் எல்லாரும் தெரியும், சஹரானுடைய குழு தான் இதை செய்தது, சஹரானுடைய தான் இதுக்கு பொறுப்பேற்ற வேணும் என்றும் எல்லாரும் அறிந்த விஷயம். அதே போல ஜனாதிபதி கொமிஷனிலே நடந்த பல வாக்குறுதிகளால் பல சாட்சிகளினால் எல்லாருக்கும் வெளிவந்திருக்கிற காரணம் தான் சஹரானுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை செய்கிற பல உதவிகள் வழங்கியிருக்கிறார். நாளே இருந்து அதுக்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார். அதுக்கு தேவையான அரசியல் ரீதியாக பல ஆதரவை வழங்கியிருக்கிறார். அவருக்கு இந்த குண்டுவெடிப்புக்கு தேவையான வசதிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாலே சாக்கி கொடுத்த நிறைய பேருடைய சாக்கி மூலமாக தெளிவாக விளங்க வரக்கூடிய ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் அன்று இருந்த ஏஜி தப்புலத லிவேரா அவர்கள் சொன்னார்கள், இந்த குண்டு வெடிப்பு ஒரு சதி என்று அவரும் கூறினார். எனவே இந்த சதியை கண்டுபிடிக்கிறது தான் அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருந்தது. எனவே இப்போது கம்மம்பிள்ளை அவர்கள் இது ஒரு சதி அல்ல, இது ஒரு சூத்திரதாரிகள் யாரும் இது பின்னாலே இல்லை, இது சஹரான் தான் இதுக்கு பொறுப்பேற்ற வேணும் என்று அவர் ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், உதயகம்மம்பிள்ளை அவர்கள் இந்த விஷயத்தை செய்கிற அளவுக்கு அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒன்று அல்ல. அவர் இதை பற்றி சஹரானுடைய குழுவுடைய கயத்திருக்கிறார்களா, சஹரானுடன் கயத்திருக்கிறார்களா, அப்படி இல்லாட்டி அதை விமர்சனம் அவர் செய்திருக்கிறார்களா, அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அதை பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிள்ளையானை கைது செய்த நேரத்தில் உதயகம்மம் பிள்ளை அவர்கள் முன் வந்து சொன்னார்கள், பிள்ளையானுடைய சட்டத்தரணி அவர் என்று அவரையும் அதில் இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு பேசினார். சுரேஷ் சலே அவர்களையும் கைது செய்த நேரத்தில் அவருக்காக வேண்டியும் இவர் வந்து சொன்னார்கள், அவருக்கும் ஆதரவாக பேசினார்கள். அப்போ இந்த சுரேஷ் சலேயுடைய சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய உதயகம்மம் பிள்ளை அவர்கள் இன்று முன் வந்து கொண்டு அவரை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார்கள். எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சுரேஷ் சலேயுடைய சட்டத்தரணியாக இருக்கிறார்கள். இப்போ சுரேஷ் சலேயுடைய சட்டத்தரணியாக இருந்து கொண்டு இப்போ ஒரு சந்தேக நபருடைய லோயராக இருந்து கொண்டு அவருக்கு சார்பாக பேசுறதுக்கு முடியாது. அப்படி ஒருவருக்கு புஸ்தகமும் எழுத முடியாது. ஏனென்றால் அவர் இப்போ ஒரு பக்க சார்பாக இருக்கிறார். அவருடைய சந்தேக நபருக்கு அவர் குத்தம் செய்ய இல்லை என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சட்டத்தரணி. இப்போ அந்த சட்டத்தரணியை எழுவக்கூடிய புஸ்தகம் எப்படி நியாயமான ஒரு புஸ்தகம், அவர் எழுவக்கூடிய ஒரு புஸ்தகம் சாதாரணமான ஒரு புஸ்தகம் சாதாரணமான தாவலில் இருக்கிறது என்று எப்படி ஏற்றுக்கொள்கிறது? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே சுரேஷ் சலேயுடைய வாய்மொழி இருக்கிறது. அவர் அன்று ஜனாதிபதி கொமிஷன் முன்னாலே கொடுத்த வாய்மொழியை நாங்கள் பார்த்தால் அந்த வாய்மொழியை வைத்து தான் உதயகம்மம் பிள்ளை புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதுதான் உண்மை. சுரேஷ் சலேயுடைய வாய்மொழியை பார்த்தால் உதயகம்மம் பிள்ளையோட புஸ்தகத்தை பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதை முன்வைத்து தான் அவர் எழுதியிருக்கிறார். எனவே இப்போது இவர்கள் மீண்டும் இந்த நாட்டிலே இனவாத மதவாத அரசியலை தூண்டுறதுக்கு முன் வந்து இருக்கிறார். இவர்கள் கடந்த காலத்தில் இந்த நாட்டிலே அரசியலில் இருந்து மக்கள் நிராகரித்தவர். எனவே இவர்களுக்கு இப்போது மீண்டும் அரசியலை முன்வரத்துக்கு பல காரணங்கள் தேவையாக இருக்கிறது.
அதனால் இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த பாஸ்கு இந்த குண்டுவெடிப்பை முன்வைத்து கொண்டு அதன் மூலமாக மீண்டும் அரசியலை தலை தூக்க ஏழுமாண்டு ஒரு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள்.